திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா தேர் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். திருவள்ளூரில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து காலை தங்க சப்பரத்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் உற்சவ ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாளான இன்று வீரராகவர் கோயிலில் 75 டன் எடையும் 60 அடி உயரமும் 21 அடி அகலமும் கொண்ட திருத்தேர் பவனி நடைபெற்று வருகிறது. திருத்தேரில் காலை 7 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ வீரராகவர் பெருமாள் தேரடியில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக சென்று தேர் மீண்டும் தேரடியை வந்தடையும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் நோயை தீர்க்க வல்லவர் என்பதால் பக்தர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை கொட்டி தேர் சக்கரத்தில் கொட்டி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த தேர் திருவிழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரராகவரை வழிபட்டு வருகின்றனர். இந்த விழாவிற்காக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேருக்கு பின்னால் 108 ஆம்புலன்ஸ் வாகனமும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.